இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். ரசம் வச்சாச்சு. ரசம் வெண்டைக்காய் ஃப்ரை வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா அந்த வளவளவுக்கு போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஃப்ளேம் குறைச்சிக்கோங்க, இல்லை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கறியிடும். அதனால் வந்து இந்த சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் அந்த வளவளப்பு போகும். வெண்டைக்காவை கழுவிட்டு ஒரு தட்டில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நறுக்கும் போது நம்மளுக்கு அதிகமாக நீர் இருக்காது. காய் நறுக்கும் போது அப்புறம் கடாயில் வதக்கும் போதும் அந்த நீர் சத்து குறைவாக இருக்கும். பாருங்கள், அந்த பிசுக்கு கட்டி இல்லை பாருங்கள், வெறும் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. அதனால அடுத்த தான் அடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக அதில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடியவும் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடியும் சீரகம். கடுகு வெடிஞ்சிட்ருக்கு. அப்படியே சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் இருந்தாலும் வெங்காயம் நறுக்கினது போட்டுக்கலாம். வெண்டைக்காவை வதக்கினதை கொட்டியாச்சு. இப்போ நல்லா கிளறுங்க. இப்போ தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு போடும்போது ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க, கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு கிளறுங்க. மூடி போட்டுவிட்டா அது நீர் கோர்த்து வரும். அதனால் நான் மூடி போடலை. மூடி போடாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து மசால் போடுவோம். வீட்டு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மசால் பொடி நிறையா போடணும். இந்த மசால் பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபைனலாக பொடி போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ மசால் தேவையோ போட்டுக்கலாம். அந்த வெண்டைக்காய் அந்த மசால் பிடிச்சிருக்கும் நிறையா. அப்போ நம்ம கொஞ்சம் கூட சேர்த்து போட்டால் தான் நல்லா இருக்கும் மசால். ஃபைனலாக வெண்டைக்காய் முடிஞ்சிருச்சு. இன்னும் இது மொறு குட்டியாக வேணும்னா வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மாதிரி கருகி போயிடும். இது போதும், கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் நார்மல் போதும். சாப்பாடு எடுத்துக்கலாம். ஃபினிஷ். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. கடைசியில் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கறி எடுத்தோம்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் இப்போ அடுப்பு அமர்த்திடுறேன். இன்னைக்கு ரசம், இந்த வெண்டைக்காய், தயிர் சோறு.